சும்மா சொல்லக்கூடாது. இடம் ரொம்ப அருமையா இருக்கு, எனக்கு பிடிச்சு போச்சு. இடம் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னையில இருந்து இந்த இடம் உங்களுக்கு சொந்தம். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ராத்திரியோட ராத்திரியா இங்க இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிட்டு ஏன் இவ்வளவு அவசரமா விக்கிறீங்க? 2 வருஷம் கழிச்சு 20 லட்சத்துக்கு போகுமே. நான் 2 வருஷம் வெயிட் பண்ணனா வேற எவனுக்காவது புள்ளைய பெத்துருவா. நீங்க சொல்றது புரியலையே. உங்களுக்கே குழந்தை பிறந்துருங்கிறேன். சாரி அது வந்து நான் இந்த இடத்த எமர்ஜென்சில வைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சு போச்சுன்னா 10 லட்சம் ரூபாவை கேஷ் ஆயிடுங்க. லொகேஷனா? நான் வாசு வந்திருக்கேன். லொகேஷன் எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. மாட்டேன்னு சொல்லாம நீங்க தான் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். உடனே எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் கிடைக்கலனா நிச்சயமா நான் சூசைட் பண்ணிப்பேன். அப்படியா? எதுக்காக உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுது? எல்லாத்துக்கும் ஆசை தான் காரணம். என் மச்சானோட குழந்தை உயிரை காப்பாத்துற ஆசை, அதான் சொன்னேன். கொடுக்குறேன். நீ கேட்ட பணத்தை உடனே கொடுக்குறேன். ஆனா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன தேதிக்கு கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். கொடுத்துறேன். அப்புறம் ஒரு விஷயம், நீ வாங்குற பணத்துக்கு 20% வட்டி கொடுத்தா போதும். ஆனா பணத்தை திருப்பி கரெக்டா கொடுக்கல, ரோட்ல ஜட்டியோட உன்னை ஓட விட்டு அடிக்கிற அடியில 10 மாசத்துக்கு நீ பொண்டாட்டிக்கிட்ட போக முடியாது. ஜாக்கிரதை. வாங்குற பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கணும். புரியுதா? புரிஞ்சதுண்ணா, நல்லா புரிஞ்சது. சொன்ன மாதிரியே கரெக்டா காசு கொடுத்துருவேன். காசை நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதான் என் பொண்டாட்டி இருக்காளே, அவ இருக்கும்போது நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஓகே பாண்டி, சொல்லுங்க. கேட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. மறக்காம பேப்பர்ல சைன் வாங்கிக்க. அதுக்கப்புறம் இவனோட இவன் வீட்டுக்கு போய் இவன் பொண்டாட்டியை பார்த்துட்டு வா. அவதானே இவனுக்கு கேரண்டி. அப்படியே சரிண்ணா. ஏய் வா. நீ கேட்ட 8 லட்சம் இதுல இருக்கு. இன்னையில இருந்து இந்த கடைக்கு நானும் சொந்தக்காரன். ஒரு விஷயத்தை மறந்துடாத, 14% வட்டி கரெக்டான டைமுக்குள்ள கட்டணும். டைம்ல டிலே ஆச்சு, அடுத்த நிமிஷமே கடைக்குள்ள வந்து உன்னை அடிச்சே வெளியே துரத்திடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சேட்டு, புரிஞ்சுது. அதே வா. வந்துட்டேண்ணா. இவன் ஏன்டா இப்படி குறுகுறுன்னு பாக்குறான்? சபாஷ் குரு சபாஷ். நானும் பழத்துல கடிய பார்த்திருக்கேன். ஆனா அத்தனை பேரும் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். உங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கடையை சட்டு நடமான வச்சிட்டீங்களே. என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நான் நடுத்தருக்கு வந்துருவேன். வாய முற அறவேக்காடு பாயல. இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்லித் தெரிவதில்லை மன்மத கலை. என் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, அடுத்தவன் பொண்டாட்டி காசப்படுறவன் அம்போனும் ஆண்டியாதான் போவானா.